அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் இந்த மஞ்சள் இருக்க வேண்டியது அவசியம். மஞ்சள் தூளோடு சேர்த்து தயாரித்த குங்குமம் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். சந்தனம், இது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் சுத்தமான சந்தனம் எப்போதும் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும். நீங்கள் பூஜை செய்யும் போதும் சரி, பூஜை செய்யாவிட்டாலும் சரி, பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு செம்படத்தில் தண்ணீர் வைக்கிறது மிகவும் அவசியமாகும். தண்ணீரை பஞ்ச பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அல்லது தாமிர உலோகத்தில் ஆன பாத்திரத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் முன் வைக்கும் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும். முதல் நாள் வைத்த தண்ணீரை அடுத்த நாள் பூஜைக்கு முன் மாற்ற வேண்டும். ஒருவேளை நீங்கள் சங்கு வைத்து பூஜை செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா சங்கில் எப்போதும் தண்ணீர் இருக்க வேண்டும். அதில் இருக்கும் தண்ணீரையும் தினமும் நீங்கள் மாற்றணும். சங்கு சமுத்திரத்தில் இருக்கும் பொருள் என்பதால் அதனுள் எப்போதும் ஒரு ஓங்கார நாதம் ஒலித்து கொண்டு இருக்கும். அதற்கு சங்கில் எப்போதும் தீர்த்தம் இருக்க வேண்டியது அவசியமாகும்.